Hi students, welcome to Chennai Astronomy. இன்னும் 30 நாட்கள் சரியா இன்னைக்கு தேதி வந்து வீடியோ இன்னைக்கு லான்ச் பண்ண தேதி வந்து மே 9 ஓகேங்களா. இதே மாதிரி அடுத்து 30 நாள் கழித்து கரெக்டா இன்னைக்கு காலையில அது 30 நாள் கழித்து காலையில நீங்க எக்ஸாம் எல்லாரும் பரபரப்பா காலையிலே வந்து தூங்கி எழுந்திச்சு பரபரப்பா குளிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் அதுக்கு ரெடியா போயிட்டு இருப்பீங்க ஓகேங்களா. அப்போ இந்த நாளை வந்து 30 நாள் கழிச்சு நீங்க உங்களுடைய தேர்வு எழுத போறீங்க. அப்போ இந்த 30 நாள் கடைசி நான் திருப்பி முதல் வீடியோக்கள சொன்னதுதான், நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணங்கிறது வந்து பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இருந்திருக்கு ஓகேங்களா, இருக்குதான். ஆனா இதுக்கப்புறம் நீ ஒரு சில விஷயத்த பண்ண தவறிட்டேன்னா இவ்வளவு நாள் எந்த விஷயம் பண்ணீங்க அதை நீ மிஸ் பண்ணிடுவேன். அதனால இந்த 30 நாளை நீ சரியா பயன்படுத்தணும். இந்த 30 நாளை நீ வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனோ வேற எந்த கமிட்மெண்ட்டோ வேற எந்த ஒர்க்கா இருந்தாலும் அதை கொஞ்சமா ஓரம் வச்சிடணும். ஏன் அப்படின்னா இது கடைசி சொல்லுவாங்க எப்போ ரன்னிங் ரேஸ்ல கடைசி ஒரு 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கன்னா கடைசி ஒரு 50 மீட்டர் கடைசி 30 மீட்டருக்குள்ளதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சேஸ் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கடைசி 30 நாட்களுக்குள்ளதான் எவன் வேகமா பக்காவா பிளான் பண்ணி படிச்சு வேகமா படிச்சு முடிக்கிறானோ, டெஸ்ட் போடுறானோ, ஃபுல் டெஸ்ட் போடுறானோ அவங்க தான் கம்பல்சரி அந்த ரீச் அந்த கோலை வந்து கரெக்டா ரீச் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டடி பிளானோ அது ரிவிஷன் பிளானோ போட்டுக்கணும். தமிழ்ல கொடுக்கும் போது ஸ்டடி பிளானா ரிவிஷன் பிளானா ஓகே, யாரெல்லாம் ஸ்டடி பிளான் போடணும் யாருக்கெல்லாம் ரிவிஷன் பிளான் போடணும் அது ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா. இப்ப நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு நான் போன தடவை சொன்ன மாதிரி தான் படிச்சு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா படிச்சு முடிச்சவங்க என்னதான் போறோம்னா ரிவிஷன் பிளான் தான் போடணும் ஓகேங்களா. ஒரு 80% படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி உட்கார்ந்து முழுவதுமாக படிச்சுட்டு இருக்காதீங்க, ரிவிஷன் பிளான போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஒரு சில பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து நான் லாஸ்ட் அட்டெம்ப்டே கொடுத்துருக்கேன் அதனால நான் டச்ல தான் இருக்கிறேன், அதனால நான் டீச்சிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா கடைசி 30 நாள் அடிச்சு முடிச்சிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பேன். அவங்களுக்கும் இந்த பிளானிங் தான் ஓகே. லாஸ்ட் 30 நாள் என்னென்ன யூனிட் நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு வந்து ஸ்டடி பிளான், ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு ரிவிஷன் பிளான். சரிங்களா, நான் திருப்பி சொல்லிட்டேன் ரிவிஷன் பிளான்னா அவங்க பக்காவா எல்லாமே முடிச்சுட்டாங்க, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் டெஸ்ட் போட ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ரிவிஷன் பிளான். நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுதான் எனக்கு கொஞ்சம் பார்த்தா எல்லாமே நினைவு கூர்ந்துருவேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ரிவிஷன் பிளான் போட்டுக்கோங்க. சரிங்களா, ரைட்டா, சரி ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அப்ப யாருக்கெல்லாம் ஸ்டடி பிளான் யாருக்கெல்லாம் ரிவிஷன் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 days more ஓகே. நான் அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது, எங்க பார்த்தாலும் நமக்கு அந்த ஞாபகம் வரணும் ஒவ்வொரு நாளும். இனிமேல் நம்மளுடைய கம்யூனிட்டி சேனல், நம்மளுடைய டெலிகிராம், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல 10 days more 29 days more 15 days more இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்கள் கம்மியாக உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி நாங்க இமேஜ் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா. பார்க்கலாமா, நான் 2 போர்டை வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகே. லெஃப்ட் சைடுல ஸ்டடி பிளான் ஓகேங்களா. நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, ஃபுல் ஃபிளட்ஜா படிக்க ஆரம்பிக்கல, நான் இதுக்கப்புறம் வேகமா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருக்கிறேன். நான் இப்போ அதுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்து ரிவிஷன் பண்ணோம்னா அவங்களுக்கான ரிவிஷன் பிளான் ஓகே. டேஸ் பாருங்க 30 நாட்கள் இருக்க 30 நாட்களை நான் என்னவா பிடிச்சிருக்கிறேன்னா 5 பிடிச்சிருக்கிறேன் ஓகேங்களா. ஒரு பாட்டுல கூட மனுஷ வாழ்வு 8 பிரிப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க நம்ம இருக்கக்கூடிய 30 நாட்களை நான் 5 பிரிச்சிருக்கிறேன் ஓகேங்களா. 5 days ஓகேவா. ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல என்ன பண்ண போற படிக்காதவங்க ஹிஸ்டரி யூனிட் 4 ஓகே. 5 டேஸ்ல டெய்லி ஒரு 3 மணி நேரம் ஹிஸ்டரி, ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் ஓகேங்களா, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்கிறது ஓகேங்களா. பாருங்க நான் மேக்ஸ் 2 பாட்டு தான். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 5 நாளுக்குள்ளேயே நான் மேக்ஸ்ல பாதி மேக்ஸ் போட்டுறணும். மெஜாரிட்டி கஷ்டமான மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நிறைய போட்டுருங்க. சிம்பிளிஃபிகேஷன் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் போட்டு முடிச்சிருங்க ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க் நிறைய கான்செப்ட் வரும், அதை போட்டு முடிச்சிருங்க. பெரிய கான்செப்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 5 டேஸ்லயே போட்டு முடிச்சிருங்க. ரெண்டாவது பார்ட் ஆஃப் 5 டேஸ்ல ஜியோகிராஃபி புவியியல் பிளஸ் மேக்ஸ் செகண்ட் பார்ட். இப்போ இதுல என்ன போடுங்க, கொஞ்சம் எளிமையான கணக்கு, தனி வெட்டி கூட்டு வெட்டி ஒரு 2-3 கான்செப்ட் தான் இருக்கு போட்டுறலாம் ஓகே. ரீசனிங் பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சா. அப்ப அந்த 5 நாட்கள்ல ரெண்டாவது 5 நாட்கள்ல மேக்ஸ்ல அடுத்த செக்ஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் ரிவிஷன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இங்க நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி போன வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க, பார்க்காதவங்க பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் கடைசி ஒரு 6 மாதம் 5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் டெப்தா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 3 மாசம் 2 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க, இங்க ஒரு 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க ஓகே. நான் முடிஞ்சு போச்சா. அப்ப 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸையும் நம்ம 2 பார்ட்ல முடிச்சிட்டோம், ஜியோகிராஃபியும் முடிச்சிட்டோம் ஓகே. 5 நாள் அதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது, திருப்பி சொல்லிட்டு அதுக்கு மேல போட்டீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் தள்ளி படிக்கிறது தள்ளி போயிடும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க அடுத்த ஒரு 5 டேஸ்ல வந்து யூனிட் 9 சயின்ஸ் ஓகேங்களா. யூனிட் 9 சயின்ஸ் டிஃபரண்ட் சப்ஜெக்ட். நான் எல்லாம் பேர் பண்ணிருக்கிறது எல்லாமே டிஃபரெண்டா பேர் பண்ணிருப்பேன். ஒரே ஐஎன்எம் ஒரே யூனிட் 8 ரெண்டையும் படிச்சோம்னா ஒரே ஜேனர்ல போன மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. காலையில ஒரு சப்ஜெக்ட்
மத்தியானம் ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட். மாதிரி டிஃப்ரெண்டா மாத்தி படிக்கும்போது மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒரே மோனோட்டோனிக் சொல்லுவாங்க, ஒரே மாதிரியே படிச்சுட்டு இருந்தா ஒரு போரிங்னஸ், ஓகே, ஃபிளக்சுவேஷன் சொல்லுவாங்க, சலிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். ஓகேங்களா, மாத்தி படிச்சுக்கோ. யூனிட் 9 அடுத்து ஒரு சயின்ஸ் 5 நாள் முடிச்சிடணும். சதுன்னு ஓகே. அடுத்த 5 நாள் தான் ரொம்ப முக்கியமான யூனிட்டான பெரிய யூனிட் தான், இருந்தாலும் ரெண்டையும் நான் பேர் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அது நாட்கள் போகும், நீ வேகமா படிக்கணும். ஓகே, பாலிட்டி பெரிய டாபிக், யூனிட் 8 பெரிய டாபிக், ரெண்டையும் 5 நாட்கள் முடிக்க ட்ரை பண்ணணும். அடுத்த 5 நாட்கள்ல ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, இது கொஞ்சம் ஹெவி, இது கொஞ்சம் ஹெவி கம்மி தான். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பேர் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் 5 நாள்ல ரிவிஷன் ஒன்லி போட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளவு படிச்சாலும் கடைசி 2-3 நாட்கள் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இங்க வந்து ரிவிஷன் பிளானிங் ரிவிஷன் தான். நீ இப்பதான் படிக்கவே செய்யற, இது மாதிரி படிச்சிருந்து இப்பதான் படிக்கவே செய்யற. அப்போ கடைசி ஒரு 5 நாள் ரிவிஷன் பண்ணிக்கோ. இங்க எதையாவது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா லாஸ்ட் குறைந்தபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 5 நாட்களாவது ரிவிஷனுக்கு மட்டும் ஒதுக்கிடணும். இந்த டேஸ்ல நீ என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நீ போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, திருப்பி நான் ஒரு கமெண்ட் சொல்றேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். என்ன அப்படின்னா இறுதி சுற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணிருந்தோம். நிறைய பேர் வெல்கம், நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேரையும் லான்ச் பண்ணிருந்தோம். இப்போ ஆஃப்லைன் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம சொன்ன மாதிரி ஏன்னா லிமிட் ஷீட்ஸ் தான் சொல்லியிருந்தோம், ஆன்லைன் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இறுதி சுற்று 2.0 அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்சை லான்ச் பண்றோம். லாஸ்ட் 10 டெஸ்ட் மட்டும், அது குறித்து டீடைலான வீடியோ அப்கமிங் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். சரிங்களா, இதை வந்து நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. லாஸ்ட் 10 டெஸ்ட் நான் போட்டு பார்க்க விரும்புறவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா இறுதி சுற்று 2.0 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸ் அதை பத்தி பேசலாம். சரிங்களா, இதுதான் வந்து கடைசி 30 நாள்ல கொஞ்சம் படிக்க நினைக்கிறவங்களுக்கான ஸ்டடி பிளான். சரியா, ரிவிஷன் பிளான் அப்படிங்கிறது யாருக்காக? ஓகே, ஒரு நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார், நான் வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் வந்து எந்த பாயிண்ட் விடக்கூடாது, ரிவிஷன் தான் பண்ணணும், ரிவிஷன் பிளான் வந்துருங்க. ஓகேடா, 7 தான் பிடிச்சிருக்கு. 7 days, 1 week. ஓகேடா, 4 வாரம் பிளஸ் 2 days எக்ஸ்ட்ரா இருக்கு. அது லாஸ்ட் ரிவிஷனுக்கு வச்சுக்கோ. ஓகேவா, அப்ப 4 வாரத்துல 3 பேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஜியோகிராஃபி, யூனிட் 8 டிஃபரண்ட் சப்ஜெக்ட், மேக்ஸ். இங்கேயும் நான் மேக்ஸ் 2 பார்ட்டா பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, மேக்ஸ். ஓகே, அடுத்த ஒரு வாரம் 7 daysல கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் 5-6 மாசம் ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன், அதனாலதான் நான் 3 பேர் பண்ணிருக்கேன். அது படிச்சது ரிவிஷன் தான். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் திருப்பி புதுசா படிக்கிற மாதிரி படிச்சா ஒப்பேராது. சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அடுத்து எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பேன், என்ன ஸ்கீம்ஸ், ஓகேவா, என்ன 5 year plan என்னதான், அப்புறம் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் என்னதான் இருக்குது, ஃபைனான்ஸ் கமிஷன் என்னதான், அப்படியே ஓவராலா பார்த்தா முடிஞ்சு போச்சு. எக்கனாமிக்ஸ் தான் தூர வச்சிடலாம், ஒரு 2 நாள்லயே படிச்சிடலாம். அடுத்து ஒரு 7 daysல முக்கியமான சப்ஜெக்டான சயின்ஸ், யூனிட் 9 ஐஎன்எம், இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கிறீங்க. அடுத்து லாஸ்ட் ஒரு 9 daysல இருக்கக்கூடிய 7 daysல பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, ஒரு ஹெவியான சப்ஜெக்டையும் சாரி எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். ஓகே, அப்போ எக்கனாமிக்ஸ் கிடையாது, பாலிட்டி பிளஸ் ஹிஸ்டரி. ஓகேங்களா, ஹிஸ்டரி. ஓகே, அப்ப இந்த 2 யூனிட்டையும் அடுத்த லாஸ்ட் ஒரு வாரத்துல நீங்க படிச்சு முடிக்கணும். ஓகேங்களா, லாஸ்டா இருக்கக்கூடிய 2 நாள்ல ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். சரி சார், அப்ப இடையில வந்து ஃபுல் டெஸ்ட் போடக்கூடாது, அதனால கண்டிப்பா ஃபுல் டெஸ்ட் போடணும். ஓகேங்களா, ஒவ்வொரு 7 நாளையும் நீ படிச்சு முடிச்சுட்டு அந்த 7 நாளுக்குள்ளேயே அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் ஆகுது அப்பப்போ நீ போட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா, அது என்ன மார்க் வருது அதை ஃபாலோ பண்ணு. ஓகேங்களா, ஒவ்வொரு டெஸ்ட் எனக்கு எந்த இடத்துல லாக் ஆகுது ஃபாலோ பண்ணிட்டே இரு. ஓகேங்களா, அந்த மாதிரி கேப் விட்டு கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா ஃபுல் டெஸ்ட் இடையில போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, கடைசி 2 நாட்கள்ல ரிவிஷனுக்காக, அதுவும் கடைசி நாள் உங்களுக்கு எக்ஸாம்ல 8ஆம் தேதி தான் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல பெரிய அளவுக்கு எஃபர்ட் போட்டுதான் உட்காந்து மாங்கும் படிச்சுட்டு இருக்காதீங்க. இது தான் விடுங்க. சரிங்களா, ரிலாக்ஸா இருங்க. ஓகேங்களா, ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து கடைசி நாள் உட்காந்து படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் டிவைட் பண்ணுங்க. ரிலாக்ஸா இருந்துக்கோங்க, சும்மா வெளியே போறது அதோட விட்டுக்கோங்க. உட்காந்து கடைசி நாள்ல கடைசி நைட்டு வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா நம்ம மைண்டுமே ஒரியாயிடும். நிம்மதியா தூங்க, அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு போங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து 2 தரப்பினரான பீப்புளுக்கான ஸ்டடி பிளான் பிளஸ் ரிவிஷன் பிளான். இது உங்களுக்கு சூட் ஆகுறத நீங்களே சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான பிளானிங் எடுத்துட்டு நீங்க படிக்கோங்க. இறுதி சுற்று 2.0க்கான ரிலீஸிங் அப்கமிங் வீடியோஸ் நான் பேசுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.